ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எல்லாம் ஜாலிவுட் அப்படிங்கிற தீம் பார்க் போயிருந்தோம். இது வந்து தீம் பார்க்குன்னு சொல்லிட அட்வென்ச்சரஸ் தீம் பார்க்குன்னே சொல்லலாம். இங்கே நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேசஸ்மே இருக்குது. இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு 1 டே ட்ரிப்பாக நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். இதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஏன்னா ஆன்லைனில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தனால ஆன்லைன்லேயே புக் பண்ணி வந்து இங்கே அந்த டிக்கெட்ஸை காமிச்சு டேக் மட்டும் வாங்கிட்டு பேக்கெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு டேக் போட்டுட்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம். இதோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. ஒரு ஃபவுண்டைனு அப்புறம் அந்த நேம் போர்டெல்லாம் வச்சு செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பசங்கள்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டரை அவெஞ்சர்ஸ் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போய் என்டர் ஆனதுமே சைடு வால் ஃபுல்லாக பெயிண்டிங். என்ன பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஆக்ட்ரஸ், அப்புறம் கார்ட்டூன்ஸ், அப்புறம் அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி நிறையா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அங்கேருந்து இன்னும் உள்ளே போனோன்னா அந்த ஏரியா பார்க்குறதுக்கே நம்ம ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாலாம் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள ப்ளே ஏரியாவில் விட்டாச்சு. அங்கே போய் பார்த்ததுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல, உள்ளே போயிட்டாங்க. இந்த ஏரியாலேயே பசங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் நிறையா செட்டப் மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி நிறையா செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பஸ் எல்லாம் இருந்துச்சு. பஸ்ஸில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம தேனி போகலாமா, பெங்களூர் போகலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் செட்டப்லாம் இருக்கவும் கோட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்ன ஒரு பேஷண்ட்டாகவே மாற்றி வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தான். இதுக்கடுத்து தான் ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டான். அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பும் இருந்துச்சா. அவங்க அப்பாவை அக்யூஸ்டு மாதிரி அந்த இதில் செல்லில் போட்டு அடிக்கலாம் செஞ்சு ரொம்ப விளையாடிட்டு இருந்தான். அவங்க அப்பா கூட என் கூட எல்லா கூடயுமே விளையாண்டுட்டு தான் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே பார்த்து கற்றுக்கிட்டானா, அந்த யூடியூப்பில் டயானா ரோமா வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டான். அதுலேயும் இதே மாதிரி தான் அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரியே இங்கேயும் நடந்துகிட்ருக்கான். அவங்க அப்பாவை அடிக்கிறது, அவங்க அப்பா நைஸாக வெளியே போகிற மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து இங்கேயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இன்னும் நிறையா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்பி கூப்பிட்டு வந்து அடுத்து என்னென்னலாம் விளையாட இடம் இருக்கோ அங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க அப்பா சின்ன பிள்ளை மாதிரி அதில் ஏறி உட்காந்து அவர் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ஏரியாவில் நம்மளுமே கூட போய் பசங்க கூடலாம் விளையாடலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்க பண்ணலை. அதனால் நாங்களுமே நல்லா கூட போய் நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தோம். எங்களுக்குமே இது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பசங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. டே டு லைஃப்பில் ஆஃபீஸ் வீடுன்னு தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபுல் டே அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்களுமே நிறையா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இங்கேயே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி உள்ளே போய் அடுத்து ட்ரை கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது, வாடா உள்ளே போடலான்னு கூப்பிட்டாலும் அவன் அந்த பிளேஸை விட்டு வர மாதிரியும் தெரியல. எங்களாலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டுட்டு போகவும் முடியல. சரி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவனுமே நல்லா என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தான். இந்த பிளேஸ் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இதுதான். மற்ற தீம் பார்க்கில் பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா, கிளாஸ் ஹவுஸ், அப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு, அப்புறம் பங்கி ஜம்பிங், சைக்கிளிங், ஜிப் லைனிங், டைட்டானிக்கோட செட்டப்பு, அப்புறம் ஒரு கார்டன் செட்டப்பு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னும் இந்த பிளேஸே செலக்ட் பண்ணோம். பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த இடத்த பாருங்கள். ஒரு கிராம செட்டப்பு தான். நம்ம பழையங்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி வீட்டில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுற மாதிரி தான் இந்த செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே அதிகமாக பசங்க இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ண மாதிரி இந்த இடத்துல இல்லை. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள், அந்த கத்தி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் நம்ம அந்த பழங்குடியினர்களெல்லாம் எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களோட விலங்குலாம் வேட்டையாடுறதுக்கு எந்த மாதிரி ஆயுதம் யூஸ் பண்ணாங்க, பழைய வீடெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுமே எங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பசங்களுமே இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லையா, ஸோ அதனால் அவங்களுமே கொஞ்சம் புதுசாக தான் பார்த்தாங்க. அங்கே நிறையா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பிளேசஸ்ஸு, லைட்டிங்ஸு,
அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இவங்க அந்த மாஸ்க்கெல்லாம் வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க பசங்களை. அவங்களுமே சில மாஸ்க் இதெல்லாம் அந்த சில பொம்மைங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு தான் இருந்தாங்க. அதை காட்டி நாங்களும் பயமுறுத்திக்கிட்டு சொல்கிற பேச்சு கேட்கலன்னா இங்கே பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே பானைகளெல்லாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. மேலே அந்த வியூ பார்த்திங்களா, அதுவுமே செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த இவங்களை வச்சு நான் தான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அதனால தான் இன்னும் ஸ்டைலாக நடந்து வந்துட்டுருக்காங்க. வெளியே அவ்வளோதான், இதோட செட்டப் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த புல் ரைடிங்லாம் இருந்துச்சு. எல்லாருமே இதில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்ருந்தோம். எவ்வளோ நேரம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன் பை ஒன்னாக ஏறி விளையாண்டுட்ருந்தோம். இந்த மீன் டைமில் பசங்களுமே சும்மா இல்லை, அவங்களுக்குமே இந்த ப்ளே ஏரியா இருந்தனால அதில் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா 3D சினிமா தியேட்டர் தான் போயிருந்தோம். அங்கேயுமே ஒரு ஷோ பார்த்தோம். அதுவுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பசங்களுமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து வெளியே வந்துட்டு அந்த ப்ளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டே அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்தோம். இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூவ் ஆட்டோ மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே என்ட்ரானதுமே நடக்கவே முடியல, தலையே சுற்றிருச்சு. அடுத்து வெளியே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஏரோப்ளேன் கிராஷ் பார்த்தோமே, இப்போ ரீசெண்டாக நடந்த ஏரோப்ளேன் கிராஷ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு. அதை பற்றி தான் பேசி சிரிச்சுட்டே அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அந்த பிளேசஸ் எல்லாமே பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஜம்பிங் பார்த்ததுமே அதில் போய் ஏறிட்டான். இங்கே சின்ன பசங்களுக்கும் ஜம்பிங் தான் வச்சுருந்தாங்க, பெரியவங்களுக்குமே தனியாக வச்சுருந்தாங்க. நானுமே அதில் போய் ஏறி நல்லா ஜம்ப் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருந்தோம். அடுத்து அங்கே சின்ன பசங்களுக்கு பஸ் மாதிரிலாம் இருந்துச்சு, அதுலேயுமே ஏறி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மிரர் வைஸ் தான் போனோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எங்களால் அதில் வெளியே வரவே முடியல. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஹெல்ப்னால் மட்டும்தான் வெளியே வரவே முடிஞ்சது. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கடுத்து ஒரு ஜுராசிக் பார்க் போனோம். இங்கே வந்து அந்த ஜுராசிக் வேர்ல்டு மாதிரி ஒரு டைனோசர் செட்டப்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ட்ரெயினில் நாங்கள் போகிற மாதிரியும் அதில் வந்து எலக்ட்ரிக் மூலயமா அது ஒரு மூவிங்கில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பசங்கள்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க யூடியூப்பில் இந்த நிறையா வீடியோஸ்லாம் பார்க்குறாங்களா, அதில் என் பையெல்லாம் டீரெக்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்காகவே மெயினாக இதில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவன் ஒவ்வொன்றையுமே பார்த்து அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தான். அதுலேயே உள்ளேயே வாட்டர் செட்டப்பு அந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணமோ இல்லையோ, பசங்க நல்லாவே இந்த ஜுராசிக் வேர்ல்டில் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே அவன் வீடியோவில் ஒவ்வொன்றும் பார்த்து அதோட நேம்ஸ் எல்லாமே அவன் தெரிஞ்சுக்கிட்டு வீட்லேயும் அதை தான் வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அது இங்கே அவனுக்கு ஒரு நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அவன் நல்லாவே அப்பா அங்கே பாரு, அப்பா இங்கே பாரு அப்படின்னு அவங்க அப்பா கூட தான் உட்காந்துருந்தான். நல்லாவே அவங்கள இது பண்ணிவிட்டு என்டர்டெயின் பண்ணிவிட்டு நல்லா பேசிக்கிட்டு தான் வந்தாங்க. எனக்குமே இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானுமே இந்த மாதிரி ஜுராசிக் வேர்ல்டு மாதிரி அது மூவ் ஆகிற மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்குமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லாவே இருந்துச்சு. அங்கேயே டைனோசர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பார்க் மாதிரி ஒரு மியூசியம் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கடுத்து நாங்கள் அந்த மியூசியத்துக்கு தான் போனோம். அதில் அதோட ஹிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய டீட்டெயிலிங்காக போட்டிருந்தாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கலாம் நல்லாவே அதை ரீட் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் அந்தளவுக்கு அதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்கல. ஏன்னா நெக்ஸ்ட்டு ட்ரை கேம்ஸ்க்கெலாம் போகணும், டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பிளேஸெல்லாம் பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குடான்னு கேட்டதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இங்கே அந்த டைனோசரோட எலும்புக்கூடு, அதோட டைனோசரோட முட்டை, டைனோசரோட மண்டை ஓடு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அந்த மியூசியமில். நாங்களுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் போன மியூசியம், டீட்டெயிலெல்லாம் ஒன்றும் படிக்கல. ஆனால் பசங்கள்லாம் அவங்க அந்த இதெல்லாம் கார்ட்டூன்ஸில் பார்த்ததுனால ஒவ்வொன்றையுமே டச் பண்ணி நல்லா இது பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முட்டை பாருங்கள், இது ஓப்பன் ஆகும்போது உள்ளே இருந்து குட்டி வரும். இதை பார்த்துட்டு தான் அதை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டானுங்க, அதை விட்டு வரவே இல்லை. அதுக்கடுத்து வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டைட்டானிக் ஷோ வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா அந்த டைட்டானிக் கப்பலில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையாலுமே இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நம்ம அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நாங்களுமே ஒவ்வொரு ப்ளேஸாக அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் என்ன வச்சுருக்காங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே தான் போய்கிட்டே இருந்தோம். நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு. ரியல் டைட்டானிக் கப்பலில் என்ன மாதிரியெல்லாம் அவங்க செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒவ்வொருத்தவங்களோட ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க தூங்குறதுக்கு என்ன மாதிரி பெட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பெட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அங்கே எல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து தான் நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செட்டப் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் ஸ்டே பண்ணுற ரூமு,
இது வந்து ஹீரோயினோட ரூம். அந்த ட்ராயிங் கூட நீங்கள் அந்த இதை பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் ஸ்டே பண்ணுற ரூமு. இது வந்து என்ஜின் ரூம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண சேர்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்று வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒரு ப்ளேஸ் வச்சுருந்தாங்க. உண்மையுமே இந்த ப்ளேஸ் செம்மையாக இருந்துச்சு. அங்கேயே அவங்க ஃபோட்டோஸுமே எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். நாங்களுமே அந்த மாதிரிலாம் பே பண்ணி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மூவ் ஆகி வந்துக்கிட்டு இந்த மாதிரி டைட்டானிக் போஸ் கொடுத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே ட்ரை கேம்ஸ் விளையாட போகலாம், வாட்டர் கேம்ஸ் விளையாட போகலாம். பசங்களும் தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தோம். வந்ததுமே இது இந்த ஊஞ்சல் இருந்துச்சு. சரி இதில் ஒன்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அது ஏதோ தைரியமாக நல்லாவே ஏறிட்டோம். ஆனால் மேலே ஏற்ற ஹைட்டு போக போக கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. நான் அதில் 2 ரவுண்டு போனேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு போனதுலலாம் கண் மூடினது திறக்கவே இல்லை. அந்த மாதிரி ஏதோ நம்ம வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து 1 டைம் போனதுக்கப்புறம் தான் ஓகே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் செகண்ட் ட்ரிப்புமே நான் போனேன். அந்த மீன் டைமில் பசங்க இந்த மாதிரி அந்த குதிரையில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. செகண்ட் டைம் போகும்போது தான் நான் கண்ணை திறந்து வெளியே என்ன இருக்குன்னே பார்த்தேன். நல்லா நம்ம வானத்தில் பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே பங்கி ஜம்பிங்கும் இருந்துச்சு. இவரும் வேறு அதில் ட்ரை பண்ணி பார்த்தாரு. என்னையுமே ட்ரை பண்ண சொன்னார். ஆனால் எனக்கு பயமாக இவர் போய் ஒரு ரொட்டேட்டே அடிச்சிட்டாரு. அதை பார்த்ததுமே எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவர் ரொட்டேட் அடித்ததை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கடுத்து லன்ச் டைம் வந்துச்சு. சரி பசங்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சிடலாம். நீ தண்ணியில் விளையாண்டா இன்னும் ரொம்பவே பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். அங்கே ஃபுட் ப்ரைஸ் ஒன்றும் அவ்வளோ ஹையாலாம் இல்லை, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஹண்டட் மேன்ஷன் இருந்துச்சு. ஆனால் அது வந்து மெயின்டைன் பண்ணது போல் ஸோ க்ளோஸில் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அங்கேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் கார்டன் செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயுமே உள்ளே போய் நாங்கள் சோனெல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப லாங்காக போய்கிட்டுருக்கு, உங்களுக்குமே போர் அடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே என்னெல்லாம் வாட்டர் கேம்ஸ் ட்ரை கேம்ஸ் இருந்துச்சு, நாங்கள் என்னெல்லாம் விளாண்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.